கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். விசேஷமாக இந்த லெந்து காலங்களிலே நீங்கள் தேவ சமூகத்தில் அதிகமாய் காத்திருந்து ஜெபிப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை இன்றைய தினம் வரைக்கும் நீங்கள் அப்படி காத்திருந்து ஜெபிக்கிற அனுபவத்துக்குள் வரவில்லை என்று சொன்னால், தயவு செய்து ஏதாவது ஒரு நேரத்தை ஒதுக்குங்கள். பெண்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால், காலை 11 மணிக்குள் உங்கள் வீட்டு வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு ஒரு 11 மணியிலிருந்து 1 மணி வரை ஒரு 2 மணி நேரம் நல்லா கர்த்தரை பாடி துதித்து வேதத்தை வாசித்து உங்களுக்காக, குடும்பத்துக்காக, ஆசீர்வாதங்களுக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்கள் வேலைக்கு செல்லுகிறவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால், எப்படியாகிலும் சாயந்தரம் ஒரு 7 மணிக்குள் உங்கள் எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு வீட்டிலே தேவ சமூகத்தில் அமர்ந்து ஒரு 7 மணியிலிருந்து 9 மணி வரை ஒரு 2 மணி நேரம் தேவ சமூகத்தில் அமர்ந்து பாடலை பாடி துதித்து வேதத்தை வாசித்து ஜெபிக்க பழகுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் அநேகம் சிறையிருப்புகள் காணப்படுகிறது, போராட்டங்கள் காணப்படுகிறது. ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நாம் போராட்டம் போராட்டம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். சிறைப்பட்டு இருக்கிறேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு ஒரு நற்செய்தியை நான் அறிவிக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் சிறையிருப்பு மாறும். கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் நெருக்கங்கள் மாறும். பாருங்கள், சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். பிரியமானவர்களே, இந்த நல்ல வசனத்தை வாசிக்கும் பொழுது என் உள்ளத்தில் என்ன தோன்றுகிறது என்று சொன்னால், நாம் ஆராதிக்கிற தேவன் நாம் கிரகிக்க முடியாத அதிசயங்களை செய்வாராம். நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்ட வேதத்தில் ஆண்டவர் மிக திட்டமாய் சொல்லுகிறார். இப்பொழுது யோசித்து பாருங்கள், நம்மிடத்தில் குறைவு இருக்கிறது, நம்மிடத்தில் பலவீனம் இருக்கிறது, நமக்கு அநேகம் தடைகள் இருக்கிறது, போகட்டும். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன், நாம் விசுவாசிக்கிற கர்த்தர், அவர் சர்வ வல்லமையுள்ளவர். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இல்லை. அப்படியானால் நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் வந்து ஜெபிக்கும் பொழுது நம்முடைய பலவீனங்களை, நம்முடைய போராட்டங்களை, நம்முடைய தரித்திரத்தை நினைத்து அங்கலாய்த்து ஜெபிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. தேவனுடைய வல்லமையை, தேவனுடைய கிருபையை, தேவனுடைய ஆசீர்வாதத்தை நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏன் சொல்றேன்னா, நம்முடைய ஆவி ஆத்துமா ஒடுங்கி போய்விட்டது என்று சொன்னால் அதை உற்சாகப்படுத்துகிறதே பெரிய வேலையாகிவிடும். ஆகவே கர்த்தரையையும் அவருடைய வல்லமையையும் நீங்கள் என்ன பண்ணணும்னா பிரஸ்தாபப்படுத்த வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, அவர் வல்லமையுள்ளவர் என்று சொன்னால் நமது காரியம் அவருக்கு சாதாரணமானது. ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள் என்று சொல்லுகிறார். அது என்ன நம்பிக்கை உடைய சிறை? தேவனிடத்துல விசுவாசமா இருக்கிறோம், ஆனா நமக்குள்ள சோர்ந்து போயிருக்கிறோம். தேவனை மகிமை நிறைந்தவரா பார்க்கிறோம், நாம் பலவீனர்களாய் நம்மை உணர்கிறோம். யோசித்து பாருங்க, கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம், ஆனால் எனக்கு அற்புதம் செய்வாரா, எனக்கு ஒரு அற்புதம் நடக்கவில்லையே என்று சொல்லி கலங்குகிறோம். பாருங்க, எத்தனை கான்ட்ரவைஸா இருக்கு, எதிர்மறையான காரியங்கள் நம்மிடத்திலே காணப்படுகிறது. அப்போ நாம் என்ன விசுவாசிக்க வேண்டும்? நமக்குள் இருக்கிற நம்பிக்கை கர்த்தரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. சரி, ஆனா நாம் சிறைப்பட்டு இருக்கிறோம். இப்ப ஆண்டவர் சொல்கிறார், அரணுக்கு திரும்புங்கள். அரண்னா என்ன? தேவனுடைய கிருபைக்குள்ள, தேவனுடைய அன்புக்குள்ள, தேவனுடைய ஆசீர்வாதத்துக்குள்ள நம்ம திரும்பி வர வேண்டும் என்று சொல்லும் பொழுது, நீங்களும் நானும் முழு நிச்சயமாக ஒரு காரியத்தை நம்பணும். முழு நிச்சயமான என்னன்னா, என்னை ஆசீர்வதிக்கத்தான் கர்த்தர் இந்த பூமிக்கு வந்தார், என் சாபத்தை மாற்றத்தான் கர்த்தர் இந்த பூமிக்கு வந்தார், என்னை எடுத்து நிறுத்த, என் அடிகளை கண்மலையின் மேல நிறுத்ததான் கர்த்தர் வந்தார், என் தரித்திரத்தை மாற்ற வந்தார், எனக்கு வாழ்வு கொடுக்க வந்தார் என்று சொல்லி நீங்க விசுவாசிக்கும் போது உங்க இருதயத்துல ஒரு மகிழ்ச்சி வரும், உங்க ஜெபம் உற்சாகமா இருக்கும். அப்போ அரணுக்குள்ள வந்துட்டோம்னா ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளலாம். அல்லேலூயா. வேதாகமத்துல பாருங்க, இளையகுமாரனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, தகப்பனை விட்டு பிரிந்து தூரம் போன பொழுது தரித்திரப்பட்டான், குறைவுபட்டான். ஆனா தகப்பனிடத்துல வந்த பொழுது அவனுடைய குறைவுகள் நீங்கி
உடனடியாக அவன் திருப்தி அடைந்தான், ஆசீர்வதிக்கப்பட்டான் என்று பார்க்கிறோம். ஆகவே நாம் இன்றைக்கு கர்த்தரிடத்துல தான் வருகிறோம், கர்த்தரை தான் நோக்கி பார்க்கிறோம், கர்த்தருடைய சமூகத்துல தான் மன்றாடுகிறோம். ஆனா நமது ஆவியில, நம்முடைய ஆத்துமாவில இன்னும் ஒரு சிறையிருப்பு இருக்கு. என் தரித்திரம் மாற மாட்டேங்க, என் வியாதி மாற மாட்டேங்க, என் தலையெழுத்து மாற மாட்டேங்க. யோசித்து பாருங்க, நம்ம பேசுகிற வார்த்தைகள் தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகளா இருக்கிறது. நம்முடைய விசுவாசம் நல்லதுதான், நம்முடைய ஜெபம் நல்லதுதான். ஆனா நமது வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் விசுவாசமான வார்த்தைகளா இல்லாம சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போன வார்த்தைகளா இருக்கிறது. பிரியமானவர்களே, சங்கீத புஸ்தகத்துல சொல்லி இருக்கிறது, விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். அப்படியானால் உங்க வாழ்க்கையில விசுவாசத்துல சிறைப்பட்டு இருக்கக்கூடாது. தேவன் மேல வைத்திருக்கிற நம்பிக்கையில ஆமென் அசாத்தியமா இருக்கிற நீங்க உங்க விசுவாச அறிக்கையிலையும் சிறைப்பட்டவர்களா இருக்கக்கூடாது. தாராளமா விசுவாசத்துல பேசுங்க. யாராவது ஒருத்தர் எனக்கு கஷ்டமா இருக்கு, இந்த மாசம் உன் கஷ்டம் மாறுப்பா, விசுவாசத்துல சொல்லுங்க. நன்மையானவைகளை பேசுங்க. அப்படி பேசும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பாடல் உண்டு தெரியுமா? ஒடுங்கி போன ஆவி ஓடி போச்சு, உற்சாகமான ஆவி வந்தாச்சு. நிச்சயமா தேவன் கிருபை அளித்து உங்களை தூக்கி எடுப்பார், உங்கள் வாழ்க்கை கட்டப்படும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசம் இருக்கிற இடத்துல தான் ஆமென் தேவனுடைய கிருபைகள் ஆசீர்வாதங்கள் வெளிப்படும். விசுவாசம் இருக்கிற இடத்துல தான் தேவனுடைய மகிமை வெளிப்படும். ஆகவே ஒருவேளை நீங்க சரீர பிரகாரமா சிறைப்பட்டு போன அனுபவத்துல இல்லாம இருக்கலாம், ஆனா ஆவில சிறைப்பட்டு கிடக்கலாம். எனக்கு இன்னும் ஒரு வாசல் திறக்கல, இன்னும் எனக்கு அனுகூலமான காரியம் நடக்கலன்னு. ஆனா இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ அரணுக்கு திரும்பு, ரெட்டிப்பான நன்மை தருவேன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து ரெட்டிப்பான நன்மை தரப்போகிறார். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். உமது கிருபையுள்ள கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன், ஆசீர்வதிக்கிறேனப்பா. நன்மையால் திருப்தியாக்குகிற தேவன் உமது பிள்ளைகளுக்கு நன்மையானவைகளை கொடுக்க போவதற்காய் ஸ்தோத்திரம். இதோ உமது பிள்ளைகளின் இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் ஆண்டவரை ஜீவனுள்ள வார்த்தை கொண்டு பேசின கர்த்தர் உமது பிள்ளைகளை அப்படியே நீர் ஆசீர்வதித்து நடத்த போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையின் கரத்தில் தருகிறேன். எல்லாருடைய முகத்திலிருந்து கண்ணீரை துடைத்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.